தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நேற்று 20வது வசனத்துல கிருபை ஏன் பெறுகிறது, பாவத்திலேயே நாங்க நிலைத்து நின்று சாவதற்கு பெறுகிறதா, அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது வெளியில வருவதற்கு எங்களுக்கு கிருபையை அவர் கூட்டி தருகிறாரா என்று பார்த்தோம். தொடர்ந்து 21வது வசனம், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் எங்களை எப்பொழுதும் மரணத்துக்கு கொண்டு செல்லும், மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளும் என்பதை இங்கே தெளிவாக பவுல் சொல்லுகிறாரு. அப்ப கிருபையை பெற்றுட்டோம் என்று தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தா இதுல மரணம் என்பது நிச்சயம், உறுதி என்பதை நாங்க மறந்துடக்கூடாது. என்று சொன்னது போல கிருபை பெருகிற பாவம் பெருக பெருக கிருபை பெருகும் என்று சொன்னது போல, அதெல்லாம் நீ எப்படியாவது பாவத்துல வாழ்ந்தாலும் தேவனிடத்துல போய் நீ ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டு விட்டா இந்த ரட்சிப்புல எடுத்துக்கொள்ள மாட்டார் தேவன், அது இப்படி இருக்கு நீ போயிடுவேன்னு அநேக பிரசங்கிக்கிறான்னு ஏற்று சொன்னா, அப்படி சொல்றவங்க ரோமர் 6:1 படிக்கிறது இல்ல படிக்காதபடியாத்தான் அப்படி சொல்றாங்க. 6:1 படிங்க. 5:20 படிக்கிற நீங்க ரோமர் 6:1 படிங்க, அது நல்லது. 1-2 படிங்க. அப்ப இதுல என்ன சொல்றாரா பவுல், பாவம் என்றாலே மரணம். பாவம் என்றால் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது. தேவனுடைய வார்த்தையை மீறினாலே அங்கே எங்களுக்கு என்ன பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதாவது ஆண்டு கொண்டது. அப்ப கிருபை என்றால் இயேசு, மன்னிப்பு, ரட்சிப்பு, அது எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதாக எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களை நடத்தும் என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்ப இந்த கிருபை தகுதி இல்லாத எங்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம். அதுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமும் பாத்திரவான்கள் அல்ல, தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் அது எங்களுக்கு வருகிறது. அதான் கிருபை. ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க கொஞ்சமும் பாத்திரவான்கள் இல்லை, ஆனா அந்த ரட்சிப்பை தருகிறார், அது அவருடைய கிருபை. மன்னிக்கப்படுவதற்கு கொஞ்சம் தகுதி இல்லை நாங்க, ஆனாலும் மன்னிப்பை கிருபை. ஜெபங்களுக்கு பதில் தருவதற்கு தக்கதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இல்லை, ஆனாலும் பதில் தருகிறார். கிருபை. எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, பாவி உதவாதவன், உண்மை. ஆனாலும் அவர் புறக்கணியாதபடி, தள்ளாதபடி, ஒதுக்காதபடி கூடவே இருந்து அதிலிருந்து எங்களை தூக்கி விடுகிறார். கிருபை. இந்த தேசத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அது பெரிய கிருபை. உங்கள் மேல இறங்குகிறார், கிருபை. ஆசீர்வதிக்கிறார், கிருபை. குடும்பத்தை தருகிறார், கிருபை. பிள்ளைகளை தருகிறார், கிருபை. ஊழியத்தை தருகிறார், கிருபை. ஆவியானவரை தருகிறார், கிருபை. வரங்கள், கனிகள், தாளந்துகள், யாக எல்லாவற்றை கிருபை. அவருடைய வார்த்தையை பேசும்படி, தியானிக்கும்படி, தேடும்படி, அதை விளங்கிக்கொள்ள எல்லாவற்றை கிருபை. அவர் இல்லாட்டி ஒண்ணும் கிடையாது. அதுக்குரிய எந்த தகுதியும் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. எல்லாவற்றை கிருபை. இந்த நாளும் அந்த கிருபையை பிடித்து கொண்டு, அந்த இயேசு கிருபையாகி அந்த இயேசுவை பிடித்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள நானும் நீங்களும் போவது மட்டுமல்ல, அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு ஊழியம் செய்ய
ஒரு உப்பாய், ஒளியாய், மலை மேல் உள்ள பட்டணமாய் வாழ தொடர்ந்தும் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.